ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சம்மந்தமாக நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். சரியா, நீட் சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன ஹெல்ப் வேணாலும் நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸ் அதாவது A to Z உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கணும். அப்ளை பண்ணுறதுலேருந்து கடைசி வரைக்கும் உங்கள் கூடயே ஃபாலோ அப் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நம்ம நம்பர் டிஸ்பிளேயில் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னாச்சு பார்த்தா எப்போ வேணால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்லேருந்து நினச்சி பார்த்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து அதாவது நீட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னாவே எல்லா பிரச்சனையுமே என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போய் தான் நம்ம ஒரு முடிவு வாங்க வேண்டியதாக இருக்குது. சரியா, ஏன்னா அதை முன்னாடியே யோசித்து பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நடத்துகிறவங்களுக்கு தெரியலையா என்னன்னு சொல்லி தெரியல. நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. அதாவது நீட் தேர்வை ஒரே ஷிஃப்ட்டில் நடத்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது நல்லா நீங்கள் கவனிங்க. நிறைய விஷயங்கள், அதாவது 2025-26 ஆண்டு கல்வியாண்டிற்கான இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 4ஆம் தேதி நடைபெற்றது. இதில் நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இதனிடையே 2025-26 ஆண்டு கல்வியாண்டிற்கான முதுநிலை நீட் தேர்வு வரும் 15ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்தது. கணினி மூலமாக நடைபெறும் இந்த தேர்வுகள் 2 ஷிஃப்ட்டுகளாக நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. காலை மதியம் என 2 ஷிஃப்ட்டுகளாக தேர்வு நடைபெறும் எனவும் இரு தேர்வுகள் வெவ்வேறு வினாக்கள் கேட்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அதேவேளை முதுநிலை நீட் தேர்வை 2 ஷிஃப்ட்டுகளாக நடத்தும் தேசிய தேர்வுகள் முகமையின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு இன்று சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது முதுநிலை தேர்வை 2 ஷிஃப்ட்டுகளாக நடத்தும் அந்த தேசிய தேர்வுகள் முகமையின் முடிவுக்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதித்தது. நீட் தேர்வை ஒரே ஷிஃப்ட்டாக நடத்த வேண்டும் என்றும் கோர்ட் உத்தரவிட்டது. 2 ஷிஃப்ட்டுகளில் 2 வினாத்தாட்கள் அடிப்படையில் நடத்தப்படுவது பாரபட்சத்தை ஏற்படுத்தும் என கூறி தேர்வை ஒரே ஷிஃப்ட்டாக நடத்த உத்தரவிட்டது. ஏன்னா, அதாவது நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் மாதிரியோ இல்லை வந்து இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரைஸ்டாக என்ன பண்ணுறாச்சு பார்த்தா எக்ஸாம் நடத்தும் போது நமக்கு வந்து நிறையா, அதாவது கம்ப்யூட்டரைஸ்டாக நம்ம எக்ஸாம் நடத்தும் போது நிறைய கம்ப்யூட்டர் வந்து நமக்கு தேவைப்படும். சரியா, அப்போ சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து காலேஜஸோ அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸோ நிறைய கல்லூரிகளில் கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 ஷிஃப்ட்டாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் அதை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தா தடை விதித்து நீங்கள் ஒரே ஷிஃப்ட்டாக நடத்தணும். ஏன்னா ஷிஃப்ட் 1க்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாகவும் ஷிஃப்ட் 2க்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வந்தால் அது ஒரு பாரபட்சமாக இருக்குன்னு சொல்லி இந்த தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எல்லாத்துக்குமே தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லேருந்து தான் வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி நமக்கு யூஜிக்கும் வந்து ஜூன் 2ஆம் தேதி நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹியரிங் வருது. சரியா, அதாவது ஒரு 2 சென்டரில் தமிழ்நாட்டில் ஒரு சென்டர்லையும் அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்டில் ஒரு சென்டர்லையும் என்னாச்சு பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து டிலே ஆகி என்னாச்சு பார்த்திங்கன்னா நடந்த விஷயம், அதே மாதிரி கரண்ட் இல்லாத விஷயம், இதுக்கான அந்த அப்டேட் வந்து என்னாச்சு பார்த்திங்கன்னா நமக்கு ஜூன் 2ஆம் தேதி வரப்போது. ரிசல்ட் 14ஆம் தேதி வெளியிடலாமா வேணாமா அப்படிங்கிற அப்டேட்டும் நமக்கு ஜூன் 2ஆம் தேதி நமக்கு கிடைச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சன். தேங்க்யூ.